ஸ்ரீலங்கா அணிக்கு பயத்தை காட்டி இருக்கிறாங்க ஹாங்காங் அணி. அதாவது பயம்னா என்னன்னு முழுசா இப்பதான் தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீலங்கா அணிக்கு. காரணம் என்னன்னா, ஸ்ரீலங்கா அணி சேனா நாடுகள்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்ல விளையாடி அனுபவத்தை வாங்கி இருக்கிறாங்க. ஆனா ஹாங்காங் அணி அப்படி கிடையாது. இப்பொழுதுதான் ஆசிய கோப்பையில 8 அணிகள் கூடவே விளையாடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அனுபவம் கம்மி தான். அதனால 10 மணிக்குள்ளார மேட்சை முடிச்சிட்டு ஸ்ரீலங்கா ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா, ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா போராடி பயத்தை காட்டி இருக்கிறாங்க செகண்ட் ஹாஃப்ல. இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங்க சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்தாச்சு. 2 பேர் வந்துட்டாங்க. ஓபனர்ஸ் யாருன்னா ஹன்ஸ்மன் ராத்தும், இன்னொரு பக்கம் சீசான் அலியும். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்ரீலங்கா சைடுல இருந்து துஷாரா தான் வீசுறாரு. அப்படி வீசும்போது ஒரு 3வது பந்துல LBW கிடைக்குது. அம்பையர் உடனே அவுட் கொடுக்கிறாரு. ரிவ்யூ எடுக்கிறது ஹாங்காங் சைடுல இருந்து ஹன்ஸ்மன் ராத் உடனே எடுத்துட்டாரு. கேட்டா ஃபர்ஸ்ட் அந்த பால் வந்து பேட்ல பட்டு தான் ஃபேர்ல பட்டிருக்கு. அது அவருக்கு கிளியரா தெரிஞ்சது. ரன் ஓடி வரும்போதே உடனே ரிவ்யூ எடுத்துட்டாரு. அந்த ரிவ்யூவும் கேன்சல் ஆகி துஷாரா கடைசி வரைக்கும் விக்கெட் எடுக்காம போனதுக்கு காரணம் ஒரு நோ பால் இந்த மாதிரி LBW ரிவ்யூ எடுக்கிறதுனால தான். சரி, இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 41 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எந்த இடத்துல ஹாங்காங் விழுந்துச்சுன்னா 23 ரன் சீசன் அலி அடிக்கும் பொழுது கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. 6 ஓவர் பவர் பிளே முடிஞ்ச வரைக்கும் ஹாங்காங் வந்து 42க்கு ஒரு விக்கெட். இது ஸ்ரீலங்காவோட பெட்டரான ஒரு ரன் தான். ஏன்னா அவங்க 36 சம்திங் தான் அடிச்சாங்க. ஒரு விக்கெட் இழந்திருந்து 6 ஓவருக்குள்ளார. நெக்ஸ்ட் பாபர் ஹயாத் இவர் வந்தாரு. ஒரு 9 பாலுக்கு 4 ரன் அடிச்சாரு. ஆனா வந்த உடனே இவர் ஈஸியா வெளியே போயிருக்கணும். LBW பட்டது. ஆனா அம்பையர் அவுட் கொடுக்கல. அவங்களும் அப்பீல் பண்ணாங்க. இருந்தாலும் ரிவ்யூ எடுக்கல ஸ்ரீலங்கா அணி. ஆல்ரெடி வந்து ஹாங்காங் ஒரு ரிவ்யூல வெற்றி பெற்றதனால இந்த ரிவ்யூ எடுக்கலையோ இல்ல பயந்துட்டாங்களோ இல்ல அவுட் சைட்ல போயிடுச்சான்னு நினைச்சாங்களான்னு தெரியல. இந்த ரிவ்யூ எடுத்திருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். இருந்தாலும் அசரங்க ஓவர்ல ஸ்டம்ப் அவுட், அதாவது கீப்பர் கிட்ட பால் தஞ்சம் புகுந்தது. இருந்தாலும் கீப்பர் மிஸ் பண்ணி எப்படியோ எடுத்து ஸ்டம்ப் அவுட் அடிச்சிட்டாரு. ஆகையினால இங்க பாபர் அவுட் ஆன உடனே 57க்கு 2 விக்கெட் விழுந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னங்க, இங்கிருந்து 149 எடுத்து போயிருக்காங்க. எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னா, இந்த நிஷாகத் கானும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹன்ஸ்மன் ராத், இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய ஸ்கோரையே பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அணியில இந்த 2 பேரும் சேர்ந்து மிடில் ஆர்டர்ல இவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டது பெரிய விஷயம் தான். ஏன்னா 46 பாலுக்கு 48 ரன் அடிச்சிருக்காரு ஹன்ஸ்மன் ராத். அவர் வந்து விக்கெட் எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சமீரா ஓவர்ல தான் கடைசியா விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல 50 ஒருத்தர் அடிச்சிருக்காரு. அதுதான் நிஷாகத் கான். ஏன்னா இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டதனால தான் 149 வரைக்குமே போச்சு. இல்லனா கண்டிப்பா போயிருக்காது. இருந்தாலும் இந்த இடத்துல நிஷாகத் கான் ஒரு இடத்துல அவுட் ஆக வேண்டியவர். 38 ரன்ல ஈஸியா அவுட் ஆகிருக்கணும். துஷாரா வீசின பந்துல ஸ்லிப்ல கேட்ச் பிடிச்சாச்சு. இருந்தாலும் அது நோ பால் என அறிவிக்கப்பட்டதனால 35 பாலுக்கு 38லயே வெளியே போக வேண்டிய நபர் இந்த இடத்துல 52 அடிச்சு 4 4 2 6 முடிச்சிருக்காரு. இதன் மூலமாக தான் இவர் ஒரு 48, இவர் ஒரு 52, 2 சேர்ந்து தான் 149 வரைக்கும் போயிருக்கு. இந்த 149 ரன்னே ஸ்ரீலங்காவிற்கு அதிகபட்ச ரன்னுமா இல்ல குறைந்தபட்ச ரன்னான்னு பார்க்கும்போது குறைந்தபட்ச ரன்னா தான் இருக்கும். ஏன்னா நாம வந்து ஸ்ரீலங்கா அணியை முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதனால நல்லா விளையாடுவாங்க. ஒரு பக்கம் எங்கெங்கயோ போயிட்டு சேனா நாடுகள்லயே தோக்கடிச்சிட்டு வராங்க. ஆசிய நாடுகள்ல நிறைய பேர் தோக்கடிச்சிட்டு வராங்க. அதனால 150 அடிக்கிறதுலாம் ஒரு மேட்டராப்பா, ஈஸியா அடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி தான் 20 ஓவருக்கு 149 ரன்ல 4 விக்கெட் இழந்தது ஹாங்காங் அணி. அடுத்ததா 150 அடிக்க வேண்டும் என்ற இலக்குடன் ஸ்ரீலங்கா அணி களம் இறங்குச்சு. இதுல ஸ்ரீலங்காவுடைய பேட்டிங்கை குறை சொல்றதா இல்ல ஹாங்காங் சைனாவுடைய ஃபீல்டிங்க குறை சொல்றதா? கண்டிப்பா சொல்றேன், ஹாங்காங் சைனாவுடைய போலிங்க குறை சொல்லவே முடியாது. 6 கேட்ச் இந்த போட்டியில டிராப் ஆகி இருக்குது. நிசாங்காவை தொடக்கத்திலேயே 22 ரன்லயே எடுத்திருக்கணும். அவர் எடுத்திருந்தா கண்டிப்பா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹாங்காங் சைனாவுக்கு வந்திருக்கும். அதாவது வின் பண்ணியே இருப்பாங்க ஈஸியா. கடைசி நேரத்துல கேமியோ ரோல் ஒருத்தர் கொடுத்ததுனால தான் இந்த மேட்ச் முழுமையாக மாற்றம் அடைந்து முழுக்க ஸ்ரீலங்காவினுடைய கட்டுப்பாட்டுல போச்சு. ஆனா பயந்து தான் விளையாட வச்சாங்க ஹாங்காங் சைனா அணி ஸ்ரீலங்கா அணியை. அந்த அளவுக்கு தங்களுடைய பந்து வீச்சு இருந்தது. ஆனா ஃபீல்டிங் மோசமாக தான் இருந்துச்சு. தொடக்கத்துல பேட்டிங் வந்தது நிசாங்கா, இன்னொரு பக்கம் குஷால் மெண்டிஸ். இவங்க 2 பேருமே வந்தாங்க. 2 பேரும் வந்த உடனே ஹாயிஷ் ஓவர்ல ஒரு பக்கம் LBW கொடுத்து அம்பையரால் அவுட் கொடுக்கப்பட்டு நிஷாங்கா ரிவ்யூ கேட்டு அதுவும் நாட் அவுட் என அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்துல அவுட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மேட்சே எளிமையா முடிஞ்சிருக்கும். கடைசி வரைக்கும் ஆடினது யாருன்னு பாத்தீங்கன்னா நிஷாங்கா மட்டும் தான். குஷால் மெண்டிஸ் வந்து 11 ரன்ல ஈஸியா அவுட் ஆயிட்டு ஹாயிஷ் ஓவர்ல கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன, கமில் மிஸ்ரா தான். இவர் வந்தாரு. ஒரு 17 பாலுக்கு 19 அடிச்சாரு. ஹாயிஷ் ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல நிஷாங்கா 22 ரன்னா இருக்கும் பொழுது அவர் விக்கெட் ஆயிருக்க வேண்டியது. ஆனா கேட்ச் டிராப் ஆகிடுச்சு. யாருடைய ஓவர்ல? கின்ஷாட் ஓவர்ல.
சரி, அதுக்கப்புறமா எப்படி கேட்ச் டிராப் ஆகுச்சுன்னா, ஈஷான் ஓவர்ல ஒரு 40 ரன்ல இருக்கும் பொழுது 11வது ஓவர்ல ஈஸியா கேட்ச ஈஷானே விட்டாரு. அதுக்கப்புறமா 35 பாலுக்கு 50 அடிச்சாரு, 2 4 2 6 அடிச்சாரு. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா 63 ரன்ல இருக்கிறாரு. அந்த நேரத்துல 38 பாலுக்கு 45 ரன் அடிக்கணும். 105க்கு 2 விக்கெட் விழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு விக்கெட் எடுத்தா கண்டிப்பா மாற்றம் நிகழும் என்ற எண்ணம் ஹாங்காங் சைனாவுக்கே தெரியும். ஆனா அந்த நேரத்துல 6 லைன்ல ஒரு கேட்ச் டிராப் ஆகி இருக்கு. திரும்பவும் 14வது ஓவர்ல 68 ரன்ல இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஈஷான் காட்டன் போல்ட் மறுபடியும் விட்டு தள்ளிட்டாரு. ஆக மொத்தம் இந்த ஈஷான் என்ற ஒரு நபர் வந்து ஸ்பின் பவுலிங் தான் போடக்கூடியவர். 2 காட்டன் போல்ட அசால்ட்டா மிஸ் பண்ணிருக்காரு. அவர் மிஸ் பண்ண வீரர் தான் 22 ரன்ல மிஸ் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரன்ல மிஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 63, நெக்ஸ்ட் வந்து 68. கடைசியா முர்டாசா இவர் தான் வந்து ஃபார்வர்ட்ல அடிக்கப்பட்ட பந்து ரன் அவுட் பண்ணிருக்காரு நிசாங்காவை. அப்படிதான் அவர் அவுட் எடுக்க முடிஞ்சது. கடைசி இந்த பக்கம் குசால் பெரேரா ஓரளவுக்கு ரன் அடிச்சிட்டாரு. வரக்கூடிய நபர்கள்லாம் ஓரளவுக்கு ரன் அடிச்சாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே 2 ஓவருக்குள்ளாரே 3 விக்கெட் விழுந்துட்டாங்க. இந்த ஸ்ரீலங்கா அணி பயம் ஏற்பட்டு போச்சு. எப்படிடா அடிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நிசாங்கா வந்து அவுட் ஆகும்போதே அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி 63 ரன் இருக்கும்போது 31 பாலுக்கு 32 அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன் இருந்து கண்டிப்பா கட்டுப்பாடோட வீசி இருந்தா வின் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். கடைசி நேரத்துல அசரங்கா வந்து பாத்தீங்கன்னா 9 பாலுக்கு 20 ரன் இந்த கேமியோ ரோல் கொடுக்குற மாதிரி உள்ள புகுந்து மொத்த ஆட்டத்தை களைச்சு எடுத்த மாதிரி 18.5வது பால்ல ஈஸியா அடிச்சு ஒரு 4 அடிச்சு 153க்கு 6 விக்கெட்டை இழந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா அணி ஹாங்காங் எளிமையாகலாம் வீழ்த்தல. ஒரு பக்கம் பயந்துட்டு தங்களுடைய ஆட்டத்தை முழுசா ஆட முடியாம நொந்து போய் தான் அந்த இடத்துல வின் பண்ணிருக்காங்க. இவங்க ஹாங்காங் கிட்ட போடுற பவுலிங் பேட்டிங் எஃபோர்ட்டே இப்படி இருக்குன்னா இந்தியா கூட விளையாடுனா இவங்க எப்படி விளையாடுவாங்க? இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான அணிகள் கூட எப்படி போராடுவாங்க? அந்த சிச்சுவேஷனை தான் ஹாங்காங் கூடவே ஏற்படுத்தி இருக்காங்க. ஏன்னா ஹாங்காங்ன்றது வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அணி. அந்த அணி கூடவே ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இவங்களுக்கு நிறைய டீமோட விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அனுபவம் உள்ள வீரர்களோட விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆகையினால இவங்க திட்டம் போட்டு எளிமையா வீழ்த்தி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஹாங்காங் தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு திறமையாகவே விளையாடி இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஸ்ரீலங்கா கூட மேட்ச் போறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆக மொத்த கிரிக்கெட் பற்றிய நிகழ்வுகளை முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.